ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜினிஸ் பேக்கிங் குக்லேருந்து சமோசா இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கப்பு மைதா, அதில் அஜ்வன் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. பட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா டோவை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கும் அந்த மாதிரி. ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு லைட்டாக சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ இஞ்சி, அதுக்கப்புறமா ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சாப் ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறமா இதை நல்லா பொடி பொடிசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஸ்டஃபிங்ஸ் போடணும் மசாலா. நான் ஆலு 5 எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர், சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் போடணும். கறி லீஃப் போட்டுக்கிடுங்க. க்ரீன் சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. பட்டாணி நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் சாப் ஆனியன், நம்ம சாப் பண்ண எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப்பை லைட்டாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆலு ஸ்டஃப் வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொரியாண்டர் லீஃப் சாப் போட்டுட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அவுட்டர் லேயர் பண்ணணும் சமோசாக்கு. ஸோ அந்த டோ எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக உருட்டிட்டு சப்பாத்தி சைஸில் உருட்டிட்டு அதை நம்ம எப்படி சப்பாத்திக்கு நம்ம ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 பீஸாக கட் பண்ணணும். நைஃப் வச்சுட்டு இப்படி நான் கட் பண்ணுற மாதிரி பாதியில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வார்ம் வாட்டர் எடுக்கணும். வார்ம் வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா அதில் பேஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அது 2 சைடில் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளே நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா அது ஸ்டிஃபாக நிரம்பணும். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்தீங்கன்னா வார்ம் வாட்டராக இப்போ எல்லா சைட்ஸ்லையும் சர்க்கிள் இப்போ இருக்குது. சர்க்கிள் சைட்ஸ்லையும் நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் நல்லா இப்படி அமுத்தி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ எண்ணெயில் போடும்போது அது ஓப்பன் ஆகாது, அப்படியே நின்றுடும். ஸோ இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும். சிம் லோவில் வச்சுட்டு தான் பண்ணணும். நீங்கள் சிம் ஹையில் வச்சிங்கன்னா இது ரொம்ப கரிஞ்சிரும். ஸோ சிம் லோவில் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் வேணும் ஆக்சுவலி. நல்லா சிம் லோவில் வச்சுட்டு பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸில் டீ கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். Like, share and subscribe. Thank you.